ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். ஒந்து மதகளீற்றன் அப்படிங்கிற 18வது பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். தாயிரங்க வீடில் சேயுயிர் வாழுமோ, தாயிரங்க வீடில் சேயுயிர் வாழுமோ, சகல உலகிற்கும் நீ தாயல்லவோ அம்ப நீ இறங்க ஏனில் புகழேது அம்பானி கீழ ஜகன் நாதன் மார்பில் உறைந்திடோ நீ இறங்க ஏனில் புகழேது. கீழ்ப்பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியாரும் தோழிகளும் சேர்ந்து நந்தகோபரை எழுப்பினா, யசோதை பிராட்டியை எழுப்பினா, நம்பி மூத்த பிரானையும் எழுப்பினா, எம்பெருமானையும் பார்த்து உம்பர் கோமானே உரங்கா எழுந்திராய்னா. இப்போ என்ன பண்ணாலாம், யார் மூலமாக போனால் காரியம் ஆகும், சிபாரிசு வேணும் இல்லையா எந்த காரியத்துக்கும், புருஷகாரம் அப்படின்னு சொல்லுவா. பிராட்டியினுடைய புருஷகாரம் வேணுமே, அதனால் இந்த பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். சரி, ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதா பிராட்டியினுடைய புருஷகாரம் சிபாரிசினால் யாராருக்கு, அவருடைய அனுகிரகத்தினால யாராருக்கு எப்படி எப்படி காரியகரமானது அப்படின்னு அனுபவிப்போம். இளைய பெருமாள் தானும் வனவாசத்துக்கு கூட வருவேன்னு சொல்கிறான். அகம் துவானு கமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரக, நானும் உன்னோட வருவேன்னா அப்படின்னு கேட்கும்போது ராமபிரான் சொல்கிறானா, லக்ஷ்மணா அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதாண்டோ ரொம்ப வசதியான தர்மம், அதனால் நீ என்ன பண்ண, நம்ம தாய்மார்கள் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோப்பா, பெற்றோரை பார்த்துக்கிறது மாதிரியான உயர்ந்த கைகரியம் வேறு எதுவுமே கிடையாது. அதை விட காட்டுக்கு போகிறத நீ ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கியா, என்னோட வருது, அப்படி இல்லைடா லக்ஷ்மணா, இங்கே இருந்து நீ தாண்டா பார்த்துக்கணும் எல்லாரையும், சுமித்ரா அம்மாவை பார்த்துக்கணும், கௌசல்யா தேவியை பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும், எல்லாரையும் பார்த்துக்கணும்டா நீ அப்படின்னு நான் பேசாமல் இருக்காரா இளைய பெருமாள். நான் வருவேன்னான்றார். ராமனும் தான் சொல்கிறதே சொல்லிட்டு இருக்கானா. பார்த்தாலாம் சீதா பிராட்டியோட கூட எம்பெருமான் வரானா. எப்போ வரானா, திருமாளிகையிலேருந்து சீதா பிராட்டியை சமாதானப்படுத்தி பார்க்குறானா. இந்த மாதிரி நீ வராதம்மா காட்டுக்கு அப்படின்றார். பிராட்டி சொல்கிறாளாம், நானும் வந்தே தீருவேன், ராமன் எடுக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லிடுறா. சரி நீ காட்டுக்கு வான்னு சொல்லிடுறா. 2 பேருமா சேர்ந்து ராமனுடைய திருமாளிகையிலேருந்து வெளியில் வரா. கண்ணும் கண்ணீருமாக இத்தனையும் கேட்டுருக்கான் இளைய பெருமாள். அப்போ 2 பேரும் வெளியில் வந்தவுடனே பெருமாளும் பிராட்டியுமான மிதினத்தில் அப்படியே எம்பெருமானுடைய சரண கமலங்களை பிடிச்சிக்கிறானாம். பிடிச்சிட்டு என்ன பண்ணுறானாம், சீதா பிராட்டியை பார்த்துட்டு வார்த்தை பேசுகிறானாம். பிராட்டியை பார்த்துட்டே பேசுகிறானா. சப்ராது சரணவுகாடம் நிபீட்டிய ரகுநந்தனக சீதா முவாச்ச அதியசா ராகவம் ச மகாவிரதம். சரணாகதி பண்ணினானாம். நானும் காட்டுக்கு வருவேன், நீயும் மண்ணியும் எல்லா இடத்துலையும் மலை தாழ்வரைகளெல்லாம் விளையாடின்றுங்கோ, நான் உங்களுக்கு எல்லா வித கைங்கரியங்களும் பண்ணுவேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதச்சதே. முன்னாடியும் இதை தான் கேட்டான். அகம் துவானு கமிஷ்யாமி வனமக்ரே தனுர்தரக அப்படின்னு கேட்டதுக்கு நீ இங்கே இருடான்னார் பெருமாள். இப்போ எங்கே கேட்குறான், சீதா முவாச்ச அதியசா ராகவம் ச மகாவிரதம் அப்படின்னு சரணாகதி பண்ணானே. அப்போ என்ன பண்ணானாம், இளைய பெருமாளை போக பண்ணாது நீ நில் என்கின்ற பெருமாள் சங்கல்பத்தையும் அழித்து அவரை பெற்று போனார் இளைய பெருமாள். அவனை கூட்டிகிட்டு போயிட்டானா. எதனால, சீதா முவாச்ச அதியசா. இது அயோத்தியா காண்டத்தில். சுந்தர காண்டத்தில் திருவடி லங்கை முழுக்க தேடுறானா, பிராட்டியை காணலையா. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ஒரு இடத்துல உட்காண்டிருக்காராம். அம்மா தேவியே, சீதா பிராட்டியே, நீ ஜனக மகாராஜனுக்கு எப்படி உன்னை காமிச்சு கொடுத்தியோ யாகசாலையில் விழும்போது, அந்த மாதிரி எனக்கும் தாயாரான நீதான் உன்னை காட்டி கொடுக்க வேண்டும். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யஷதசை ஜனகாத்மஜாயை அப்படின்னு கையை கூப்பி வேண்டுகிறாராம். தாயாருடைய அனுகிரகம் அந்த வார்த்தையிலேயே வாங்கி வந்துவிடுத்தான். அவருக்கு கண்ணை திறந்து பார்க்குறார். எதிர்த்தாப்புல அசோகவனம், அடடா இந்த இடத்துல நம்ம தேடவே இல்லையன்னு உள்ளே போகிறாராம். சிம்சுபா விருஷத்தில் சீதா தேவியை பார்த்துட்டு
இவள் தான் சீத்தையாக இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே யூகிச்சுண்டு அந்த சிம்சுபா விருட்சத்து மேலே உட்காண்டிருக்கார். அவரோட யூகம் சரிதான்ற மாதிரி ராவணன் வரான், பேசுகிறான், சீதாதேவி திருப்பி பதில் சொல்கிறா, எல்லாம் ஆச்சு. அப்புறம் மெதுவாக ராமாயணத்தை, ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லி சொல்லி மங்களமாக ஆரம்பித்து நான் தான் ராமதூதன்னு சீதா பிராட்டிகிட்ட சொல்கிறானா. சொல்லும்போது முதல்ல என்ன பண்ணுறானா, நான் தான் ராமதூதன் அப்படின்னு பிராட்டிகிட்ட சொல்கிறானா. அகம் ராமஸ்ய சந்தேசாத் தேவி தூதஸ்தவாகதக, ராமனுடைய சந்தேசத்தை, ராமனுடைய செய்தியை சுமந்து கொண்டு, அடையாளத்தையும் சுமந்து கொண்டு வந்திருக்கேனா அப்படின்னு சொன்னாராம். இது எப்போ சீதா பிராட்டியை முதல்ல சேவிக்கும் பொழுது தாயாருடைய அனுகிரகம் பட்டுதோ இல்லையோ, அடுத்தது அதே இவருடைய வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தை வருது பாருங்கோ. ராவணன் கேட்குறா ராவண சபையில், யாருடா நீ அப்படின்னு கேட்டவனே, தாசோகம் கோசலேந்திரஸ்ய, அடியேன் தாசோகம், அடியேன் தாசன்ற வார்த்தை வந்துவிட்டான். ஸ்வரூபம் நிறம் பெற்றான் திருவடி, தாயாரினுடைய அருட்பார்வை கருணை அனுகிரகத்தாலே நான் ராமதூதன் சொன்னவர் அங்கே போயிட்டு ராமசாமியின் தூதன் நான் நடா ராவணா அப்படின்னு சொல்லலையா. தாசோகம் கோசலேந்திரஸ்ய, தாசோகம் தாசோகம் அடியேன் தாசன்னு வந்துவிடுத்தான் வாயில. தாசோகம் யாருக்கு, கோசலேந்திரஸ்ய, ராமனுக்கு அடியவன் நான் வந்துவிடுத்தான். தாயார் கடாட்சம் கிடச்சதுனால இது நடந்தது இல்லையா. அப்படி அதே மாதிரி சீதா பிராட்டியும் திருவடியும் பேசின்னு இருக்காளாம். என்னென்னலாம் நடந்தது, என்ன ராவணன் இங்கே தூக்கின்னு வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது சொல்லிடாப்பா குழந்தை அப்படின்னு கேட்குறாளாம். எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வராராம். அப்போ திடீர்னு சீதா பிராட்டி கேட்குறாளாம், சரி இது எல்லாம் புரியுறது எனக்கு, வானரங்களான உங்களுக்கும் நரநான என்னோட மச்சினனுக்கும் ஆத்துக்காருக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு கேட்குறா. அதாவது தாயாரான நான் கூடவே இல்லையே, எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டவுடனே திருவடி புரிஞ்சுட்டாராம். எப்படி பதில் சொல்கிறாராம், அம்மா நீங்கள் இந்த ராட்சசன் உங்களை தூக்கின்னு போன பொழுது என்ன பண்ணேன், உங்களுடைய அணிகலன்கள் ஆபரணங்கள்லாம் ஒரு முடிச்சு போட்டு தூக்கி போட்டேலே ஒரு மலை மேலே, அந்த மலையில் தான் நாங்கள்லாம் விளையாடின்னு இருந்தோம். ராமர் உங்களை காணோம், உங்களை தேடின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன பொழுது ஒருவேளை இந்த நகையாக இருக்குமோன்னு கொண்டு போய் காமிச்சோம் இல்லையா. நீங்கள் பண்ண வேண்டிய அனுகிரகத்தை உங்கள் திருமேனி சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஆபரணங்கள் பண்ணிடுத்துமா. வா நராணாம் நராணாஞ்ச அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இப்படி தான் அம்மா வந்தது. எப்படி வந்தது தெரியுமோ, உங்களுடைய ஆபரணங்கள் மூலமாக வந்துடுத்து அப்படின்னு சொல்கிறாளாம். வனராணாம் நராணாஞ்ச கதமா சிச்சமாக மக அப்படின்றதுக்கு பதில் எப்படி சொல்கிறார், ததஸ்வத்தத் காத்திரசோபினி ராட்சசாகிரியமானயா யான்யாபரண ஜாலானி பாதிதானி மகீதலே, உங்கள் ஆபரணங்கள் அந்த காரியத்தை பண்ணித்து எங்களுக்கு புருஷகாரம் பண்ணித்து ராமனுடைய பரிச்சயம் கிடச்சிது, அவனுடைய கருணையும் கிடச்சிது உங்களுடைய அனுகிரகம் மூலமாக அப்படின்னு திருவடி சொல்கிறானா. அடுத்தது காக்கா சுரவிருத்தாந்தம். இப்படிப்பட்ட அபச்சாரம் பண்ணித்து, மகா அபச்சாரம், அசக்கிய அபச்சாரம், பிராட்டிட்டிய அபச்சாரப்பட்டுது. அங்கே இருக்கிற புல்லை எடுத்து எம்பெருமான் என்ன பண்ணான், பிரம்மாஸ்திரமா விட்டானா. எல்லா இடத்துக்கும் அந்த அஸ்திரம் துரத்துறதான். இந்த காக்கா நின்னா அது நிற்கிறதான், அது கிளம்பினா இது கிளம்புறதான், அஸ்திரம் எங்கேயுமே அவனை விடாமல் துரத்துறதான். எல்லா இடத்துலையும் எத்தி செய்யும் உழன்றோடி இழைத்து விழும் காகம்போல் த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதக. ராமனுடைய திருவடியிலே திருப்பி வந்து விழுந்துட்டான். சதம் நிபதிதம் பூமோ சரண்ய சரணாகதம் அப்படின்னு வந்து விழுந்துதான். விழுந்தது எப்படி விழுந்துதான், ஒருத்தட்ட சரணாகதி பண்ணுறதுன்னா தலை வந்து அவளுடைய திருவடியில் வணங்கின்னு இருக்க வேண்டாமோ, அப்படி இல்லையா. தலைமாடு கால் மாடாக விழுந்துதான் இந்த காக்காசுரன். என்ன பண்ணாலாம், பிராட்டி தன்னிட்ட மகா அபச்சாரம் பண்ண அந்த காக்காசுரனை, என்னடா குழந்தை சரியாகவே சரணாகதி பண்ண தெரியலையடா, திருவடியை சரியாக பிடிச்சிக்கோடா அப்படின்னு அந்த காக்காசுரனுடைய தலையை திருப்பி எம்பெருமானுடைய திருவடியில் சேர்த்தாலாம். அது தன்னுடைய உயிர்க்காக சரணாகதி பண்ணித்தான். அதனால் எம்பெருமான் என்ன பண்ணாராம், பிராட்டியோட அனுகிரகம் கிடச்சிட்டு அந்த காக்காசுரனை அப்படியே தலையை திருப்பி பெருமாள் கிட்ட வச்சாலாம். பெருமாள் திருவடியில், இங்கே பாருங்கோ குழந்தை சரணாகதி பண்ணுறான் பாருங்கோ, அபயம் கொடுங்கோ, அவனுடைய உயிரை காப்பாற்றுங்கோன்னு சொல்லாமல் சொன்னாலாம். அதனால் எம்பெருமான் என்ன பண்ணானாம், வதார்கமபி காகுஸ்தகா கிருபையா பரியபாலயத்து வதார்கமபி. அவன் பண்ண அபச்சாரத்துக்கு வதம் பண்ணப்பட வேண்டியவன் தான், இருந்தாலும் பிராட்டியினுடைய அருள் பார்வை கிடச்சுட்டே அதுக்கு. அதனால் கிருபையா பரியபாலயத்து. அதனால தான் முமுட்சுப்படியில்
ஒரு சூர்ணிகை இருக்குது பாருங்கோ. இவள் சன்னதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான். அடுத்தது யுத்த காண்டத்தில் திக்குலபாம்சனம், என் குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே, உடனே இந்த இடத்த விட்டு நகருன்னு சொன்னான் அண்ணா ராவணன். என்ன பண்ணான்? எல்லாரையும் விட்டுட்டு வந்தான். பரித்யத்வா அயாலங்கா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். தியக்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதக அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வரானா. அப்படியே ஆகாச மார்க்கமா சதுர்பிக் சகராட்சசைகி, 4 ராட்சசாலும் அவனோட சேர்ந்து வராளாம். வந்துட்டு இருக்கும்போது சீத்தை பார்க்குறாளாம் அசோகவனத்துலேருந்து. திரிஜடேட்ட கேட்குறாளாம், யார் இதுன்னு கேட்குறாளாம். திரிஜட சொல்கிறாராம், அது எங்கள் அப்பா அப்படின்றாளாம். அந்த தர்மாத்மாவான விபீஷணன் மேலே சீதா பிராட்டியினுடைய அருள் பார்வை பட்டது இல்லையா, உடனே பதம் போடுறார் வால்மீகி. அந்தரீக்ஷ கத ஸ்ரீமான், எல்லாரையும் விட்டுட்டு வந்தேன் இப்போ தான் சொல்கிறான். தியக்வா புத்திராம்ச தாராம்ச, எல்லாரையும் விட்டுட்டு வந்தான். வீடு வாசல் சொத்து மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரவனை பார்த்து என்ன சொல்கிறா? அந்த ரீக்ஷ கத ஸ்ரீமான், ஏன்னா ஸ்ரீயோட கடாட்சம் கிடச்சுடுத்து, அதான் சிபாரிசு கிடச்சுடுத்து. அதனால் என்னவானா அவன் ஸ்ரீமானானா ஆயிட்டானே. இப்படி சீதா பிராட்டியினுடைய சிபாரிசு புருஷகாரத்தினால எத்தனை பேருக்கு காரியகரம் ஆயிருக்கு பாருங்கோ. அடுத்தது பாசுரத்தை ஆரம்பிக்கிறா ஆண்டாள் நாச்சியார். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். சுந்தரகாண்டத்தில் ராவணனை பார்த்து சீதா பிராட்டி சொல்கிறாளாம், ராவணா, எங்கள் ஆத்துக்காரர் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஒரு காட்டில் ஒரு யானையும் முயலும் சண்டை போட்டு தான். மதம் கொண்ட ஒரு யானை ஒரு முயல் ரெண்டும் சண்டை போட்டு தான். யார் ஜெயிப்பான்னு உனக்கே தெரியுமே. இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது தெரியாதா? நீ யார் தெரியுமாப்பா? முயல். எங்கள் ஆத்துக்கார் யார் தெரியுமோ? யானை. உந்து மதகளிற்றன் யதா திருப்தச்ச மாதங்ககா சஜச்ச சகிதோவனே ததாத்வீரதவத் ராமஸ்வம் நீச்ச சசவஸ்மிருதக. காட்டில் ஒரு மதையானை இருக்குமே, அந்த மதையானை தாண்டா எங்கள் ஆத்துக்கார். அவரோட வீரம் தெரியாமல் மோதாதே, அவரோட வீரம் தெரியாமல், அவரோட பராக்கிரமம் தெரியாமல் மோதாதடா ராவணா, அட அசடா இருக்கியே அப்படின்னு சொல்கிறாளாம். உந்து மதகளிற்றன். அடுத்தது நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். திருவடி கேட்குறாராம், அம்மா உங்களை பார்த்தா எங்கள் ராமர் சொன்ன அடையாளங்கள்லாம் சரியாக இருக்கே. தாங்கள் தேவலோகத்து பெண்ணோ இல்லை சீதா பிராட்டியோ, நான் தேடி வந்த சீதா பிராட்டியோ அப்படின்னு கேட்டவுடனே ஆரம்பிக்கிறாளாம். எப்படி ஆரம்பிக்கிறாளாம்? நான் ஜனகனோட பொண்ணுன்னு முதல்ல சொல்லியான். ஸ்னுஷா தசரதஸ்யாகம் சத்ரு சைன்ய பிரதாபினக. நான் யார் தெரியுமா? தசரத சக்கரவர்த்தியோட மாட்டு பொண்ணுப்பா அப்படிங்கிறாளாம். என்ன அர்த்தமா அதுக்கு? எங்கள் மாமனார் மட்டும் இப்போ இருந்தார்னு வச்சுக்கோ, நான் இவா நடுவில் இந்த மாதிரி இருந்திருக்கவும் மாட்டேன், இவ்வளோ வார்த்தையை கேட்கவும் மாட்டேன். எங்கள் மாமனார் மட்டும் இருந்தாராகில் நான் இவர்கள் நடுவே இவ்விருப்பு இருக்கவும் இவ்வார்த்தை சொல்லவும் வையாரிரே. என்னை இப்படி வச்சிருப்பாரா அவர்? 10 மாதம் இங்கே உட்காந்துருக்கேனே, இப்படி வச்சிருப்பாரோ? ஸ்னுஷா தசரசத்யாகம் நந்தகோபாலன் மருமகளே. அடுத்தது பந்தார் விரலிவுன் மைத்துனன் பேர்பாட. மைத்துனன் அப்படிங்கிறதுக்கு கணவன்ற ஒரு அர்த்தம் உண்டு. பந்தார் விரலிவுன் மைத்துனன் பேர்பாட. நீயும் கண்ணனும் 1008 பஞ்சாயத்து பண்ணிப்பேல் 2 பேரும். நீயும் நானும் போட்டி போட்டுருப்பேல். அப்போ உங்கள் போட்டியில் நாங்கள் மத்தியஸ்தராக இருக்க மாட்டோண்டிமா. ஆண்டாள் சொல்கிறாளாம், உள்ளே இருக்கிறவள் நான் மத்தியஸ்தமாக இருக்க மாட்டோண்டிமா. நப்பினேட்ட சொல்கிறாளாம், உன் பக்கம்தான் இருப்போம். ஏன்னா குழந்தைகள் எப்படி இருந்தாலும் அம்மா பக்கம்தான் இருக்கும் இல்லையா? அதனால் நீ ஒன்று சொல்லி அவன் ஒன்று சொல்லி எங்களை நடுவில் கூப்பிட்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, அப்போ நாங்கள் மத்தியஸ்தம் பண்ண வரமாட்டோம், எங்கள் அம்மா செஞ்சது தான் சரின்னு சொல்லுவோம். எப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் கோதாவரி கரையில் ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் ஒரு போட்டி. நடுவர் யாருன்னா இளைய பெருமாள். ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு வரணுமா. 2 பேரும் ஆரம்பித்தாலாம். போட்டி ஆரம்பிச்சுட்டு சீதா பிராட்டியால் ராமபிரானுடைய வேகத்துக்கு நீந்த முடியல. ராமபிரான் பார்த்தார், ஐயோ தன்னுடைய பத்னி ரொம்ப பின் தங்கிட்டாலேன்னு அவர் என்ன பண்ணாராம், அப்படியே தண்ணிக்குள்ளே அமிழ்ந்துட்டே இருந்தாராம். சீதா பிராட்டி அவர் தோற்று போயிட்டான்னு நினச்சின்னு அவள் முன்னாடி வந்து பாறையை தொட்டுட்டாலாம். தொட்டுட்டு சும்மா இல்லையா, லக்ஷ்மணா உங்கள் அண்ணா சரியாகவே நீஞ்ச தெரியாது போல இருக்குப்பா, இன்னும் வரவே இல்லை பார் கரைக்கு, நான் தான் முதல்ல தொட்டேன் பார் அந்த பாறையை அப்படின்னு சொன்னாலாம். உடனே இளைய பெருமாளும் சீதா பிராட்டியும் சேர்ந்து ராமபிரானை என்ன பண்ணாலாம், கேலி பண்ணாலாம். என்ன அண்ணா மன்னி முன்னாடி வந்துட்டா, நீங்கள் இன்னும் பின்னாடியே நிற்கிறீங்களே அப்படின்னு இளைய பெருமாள் சொன்னானா. எல்லா விஷயமும் தெரிஞ்சும் பார்த்துட்டே தான் இருக்கான்.
ஆனால் யாருக்கு யார் பக்கம் நிற்கிறானா? அம்மா பக்கம் தானே நிற்கும் குழந்தைகள். அந்த மாதிரி இளைய பெருமாள் சீதா பிராட்டியை தான் எப்பயுமே பக்கத்தில் நின்று பேசுகிறானா, மன்னி செய்கிறது தான் சரி, மன்னி தான் முதல்ல வந்தா, மன்னிக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் எம்பெருமான் நினச்சி பார்க்குறானா, சீதா தேவியை பிரிஞ்சு அப்படியே புலம்புறானா இளைய பெருமாள்கிட்ட. அப்போ பெருமாள் சொல்கிறானா, லக்ஷ்மணா உனக்கு ஞாபகம் இருக்காடா, அன்றைக்கி கோதாவரி கரையில் அங்கே 2 பேரும் நீஞ்சி வரும்பொழுது அவள் பின் தங்கிட்டாலே நான் தண்ணிக்குள்ளே அமுங்கிட்டேன், நீ பார்த்துட்டே தான் இருந்த. ஆனால் உங்கள் மன்னி என்ன சொன்னா, அவள் முன்னாடி பாறையை தொட்டுட்டு நான் தான் ஜெயித்தேன்னு சொன்னாலே, நீ வந்து அவளுக்கு ஆதரவாக பேசிட்டு அவள் பக்கமே இருந்துட்டு சரி மன்னி நீங்கள் தான் முதல்ல வந்தேல், அண்ணா தோத்து போயிட்டான்னு சொன்னியேடா லக்ஷ்மணா, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறானா எம்பெருமான். அஸ்மின் மயா சார்த்தம் உதாரசீலா சிலாதலே பூர்வ முபோபவிஷ்டா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதகா சா வாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம். உன்கிட்ட எப்படி பேசிந்தாடா, உங்கள் அண்ணா தோத்து போயிட்டான்னு சொன்னாலேடா, கலகலன்னு சிரிச்சுட்டு சொன்னாலேடா, நீ அதை ஆமோதிச்சியேடா. காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதகாசா துவாமாக சீதா பகுவாக்கிய ஜாதம் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது போட்டி வந்ததுன்னா, நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாங்கள்லாம் உங்கள் பக்கம்தாம்மா நிற்போம், நப்பின்னையே பிராட்டியான உன் பக்கம்தான் நான் நிற்போம், அதுக்காவது நாங்கள் வேண்டாமா உனக்கு, உன் பக்கம் நிற்கிறதுக்கு நாங்கள்லாம் வர வேண்டாமா. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய். செந்தாமரை கை, எம்பெருமானோட கை எப்படி தெரியுமா, மா சூச்சாக நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லுமா அந்த திருக்கை. உன்னுடைய செந்தாமரை கை என்னது, அவனோடது வெறும் கை, உன்னோடது என்ன கை தெரியுமோ, செந்தாமரை கை பவேயம் சரணம் ஹிவ. திருஜட சுந்தரகாண்டத்தில் இந்த ராட்சசிகள்கிட்டலாம் சொல்கிறாளாம், இங்கே பாருங்கோடி உங்கள் ராஜா சொல்கிறான்னு ரொம்ப இந்த சீதா பிராட்டியை பயமுறுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கோ. நான் இப்போ ஒரு கனவு கண்டேன், அந்த கனவில் புஷ்பக விமானத்தில் வெற்றி வாகை சூடிண்டு விஜயராகவனோட சீதா பிராட்டி இளைய பெருமாள் எல்லாரும் அந்த விமானத்தில் போகிற மாதிரி கனவு கண்டேன். ராவணன் வந்து தெற்கு திசையில் எண்ணெய் தடவின தலையோட கரும்புள்ளி செம்புள்ளி குத்திண்டு போகிற மாதிரி கனவு கண்டேன். அதனால் இவளை நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுத்தினேன்னா யுத்தம் முடிஞ்சவுடனே ராமர் உங்களை சும்மா விட மாட்டார், அத்தனை பேரையும் நசுக்கிடுவார், அவ்வளோ கோவப்படுவார். ஏன்னா நீங்கள் அவ்வளோ பாடுபடுத்துகிறே, அதனால் பயமுடுத்தரலாம், நிறுத்தி இவள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கோ. அலமேஷா பரித்ராதும் ராட்சஸ்யோ மகதோபயாத். ராட்சஸ்யோ உங்களுக்கு பெரிய பயம் காத்துட்டுருக்கு. யார் தெரியுமா அந்த பயம், ராமன்கிற ஒரு பயம் உங்ககிட்ட வந்து. இந்த ராமன்கிற ஒரு மனிதர் இருக்காரே, அவரை வந்து சாதாரண மனுஷன் நினச்சிக்காதீங்கோ, விஜயராகவனா வரப்போகிறான், அந்த உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து காத்துட்டுருக்கு. அலமேஷா பரித்ராதும் ராட்சஸ்யோ மகதோபயாத். பெரிய விஷயம், ரொம்ப அப்படியே கிட்டக்க நெருங்கிட்டு இருக்கவங்கள, யுத்தம் முடிஞ்சது தான் தாமசம், பாருங்க உங்கள் உயிரெல்லாம் உங்கள் கையில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாளாம். அதனால் என்ன பண்ணணும் தெரியுமா, எல்லாரும் இந்த அவளை பயமுடுத்துறதை நிறுத்திருங்கோ, சீத்தை பிராட்டியை பயமுடுத்துறதை நிறுத்திட்டு எல்லாரும் மன்னிப்பு கேளுங்கன்றாலாம். இதுகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியலையா, அப்படியே நடுங்கிறது, ஐயோ அப்படியெல்லாம் ஆயிடுமோ அப்படின்னு. அப்போ பிராட்டி சொல்கிறாளாம், யாரும் அவள்கிட்ட சரணாகதி பண்ணல, என்ன சொல்கிறாளாம், பவேயம் சரணம் ஹிவ. அப்படி ஒரு கால் நடந்ததுன்னா நான் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அபயம் அளிப்பேன்னு சொன்னாயே, அந்த திருக்கை தான் எங்களுக்கு வேண்டும், அதுதான் செந்தாமரை கை. அவன் என்ன பண்ணுவான், தங்கிட்ட வரவாளுக்கு சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லவாளுக்கு அபயம் கொடுப்பான், ஒன்றுமே சொல்லாத வாழ்க்கை நீ அபயம் கொடுப்பியே, அதனால் அவனது கை உன்னுடையது செந்தாமரை கை. சுவாமி பராசரப்பட்டர் சாய்ப்பாராம், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாச்சியாரும் அபயஹஸ்தம் வச்சுட்டுருக்கா, நம்பெருமாளும் அபயஹஸ்தம் காட்டின்னு இருக்கான். எதுக்கு 2 அபயஹஸ்தம்னா, பெருமாள் சொல்லுவாராம், பாபத்துக்கெல்லாம் பயப்படாத மா சூச்சகா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். என் தாயார் சன்னதிக்கு வந்தால் பெருமாள் சுதந்திர தண்டதரன், நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னா நீ இந்த தப்பு பண்ணினா இந்த தண்டனைன்னு சொல்லுவார். அதனால் பெருமாளுக்கு பயப்படாதேன்னு சொல்லுமா தாயாருடைய திருக்கை. அது கையா, இது திருக்கையா. செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய். அஸ்துதே, அப்படியே ஆகட்டும், நீங்களெல்லாம் கண்ணனோட சேர வேண்டும் சொல்லிட்டு இருக்கேலே, அந்த காரியம் அப்படியே நடக்கட்டும். அஸ்துதே அப்படின்னு சொல்லணும் நீ வந்து. அதுக்காக செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து அப்படின்னு இந்த பாசுரத்தில் நப்பின்னையை எழுப்புறாளாம். சீதா பிராட்டி மாதிரி பவேயம் சரணம் ஹிவ அப்படின்னு சொல்லுகின்ற நப்பின்னையை நீ வந்து கதவை திறக்க வேண்டும் அப்படிங்கிறா.
இப்படியாக இந்த 18வது பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு 19வது திருப்பாவை பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.